எப்படி காஷ்மீரிகள் இஸ்லாமியர்கள் எப்படி அடையாளப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் தேவை நம்ம கிட்ட நீ இஸ்லாமியர், இஸ்லாமிய தமிழர், இந்து தமிழர் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்குமா? நம்ம எல்லாரும் தமிழர் அப்படின்னு நினைப்போம்ல. கிட்டத்தட்ட காஷ்மீர் மக்களுக்கு தாங்கள் ஒரு தேசிய இனம் என்கின்ற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக உண்டு. 370 சட்டப்பிரிவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதற்கு எதிராக ஏதோ இஸ்லாமியர்கள் மட்டும் போராடுகிறார்கள் என்கின்ற ஒரு சித்திரம் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கும் கூட காஷ்மீரில் சொற்பளவில் வசிக்கக்கூடிய கணிசமான பண்டிட்டுகளும் கூட அந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதில் அவ்வளவு ஓப்பானதாக அவர்களுக்கு இல்லை. இதாங்க இருக்கக்கூடிய சூழல். காஷ்மீர் என்பது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, 1948க்கு பிறகுதான் 370 சட்டப்பிரிவு குறித்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாநிலத்துக்கு யாரும் தெரியல, எல்லாரும் மற்றவரோட உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவு சுகமான ஒரு சூழல். இந்த சுகமான சூழலை அனுபவிப்பதற்காக பலர் காஷ்மீரை நோக்கி படையெடுப்பார்கள். இப்படி காஷ்மீருக்குள் வெளியாட்கள் கூடுதலாக வர வர அந்த பகுதியை சேர்ந்த அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இந்த மண்ணில் இடமில்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சத்தின் விளைவாக ஹரிசிங் மன்னராக இருந்த காலத்திலேயே 1925 காஷ்மீருக்குள் காஷ்மீர் அல்லாதவர்கள் நிலம் வாங்கக்கூடாது என்கின்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்ப காஷ்மீர் என்பது இந்தியாவுடைய கட்டுப்பாட்டிலும், இந்தியா என்கின்ற பாகிஸ்தான் 2 நாடு கிடையாது, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அது முழுக்க முழுக்க மன்னராட்சியின் கீழ் இருந்தது. அப்போது காஷ்மீருக்குள் ஷேக் அப்துல்லா என்கின்ற ஒரு அரசியல் தலைவரும் உருவாக்கிவிடவில்லை. காஷ்மீருக்குள் என்ன சூழல் நடக்குதுன்னா, 25 அப்படி ஒரு மன்னர் பதவிக்கு வராரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 1917 ரஷ்ய புரட்சிக்கு பிறகு உலகம் முழுக்க மன்னராட்சிக்கு எதிரான அரசியல் இயக்க போராட்டங்கள் நடைபெறுகிறது. புதிதாக படித்த இளைஞர்களுக்கு சோவியத் ரஷ்யா என்பது ஒரு கனவுலகமாக இருக்கிறது. நமக்கே தெரியும், சவுகத் உஸ்மானியினுடைய ஒரு புத்தகம் பாரதி புத்தகத்துல வந்திருக்கு, ஒரு மாவீரரின் பயணங்கள். பயணம் என்னன்னா, இங்கிருந்து கிலாபத் மூவ்மெண்ட்டுக்காக துருக்கிக்கு சென்று கொண்டிருந்த இளைஞர்களில் ஒரு குழு துருக்கிக்கு போகாம இந்தியாவிலிருந்து நடந்து பெஷாவர் வழியாக கடந்து போய் உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் வழியா கசகஸ்தான் உள்ள போந்து சோவியத் உள்ள போயிடுவாங்க. சோவியத்ல போய் அன்னைக்கு நடந்த எதிர்ப்புரட்சியாளர்கள் போராட்டத்தோடு யார் இணைவார்கள்னா, இங்கிருந்து கிலாபத் மூவ்மெண்ட்டுக்காக மத ரீதியாக திரட்டப்பட்ட இளைஞர்கள் கடைசியா எங்க போய் நிற்பான்னா, சோவியத் புரட்சியை பாதுகாக்கின்ற பணிகள்ல போய் நிற்பான். அந்த அளவிற்கு 1920கள் என்பது மன்னராட்சிக்கு எதிராக ஜனநாயகத்தை கோரிய காலமாக இருந்துச்சு. அப்போது காஷ்மீரில் இருந்து வெளியே சென்று படித்த இளைஞர்கள் பலர் அரசியல் மயமாக்கப்படுகிறார்கள். அப்படி படித்த இளைஞர்களில் ஒருவர் தான் நம்முடைய ஷேக் அப்துல்லா என்று சொல்லப்படுகின்ற காஷ்மீருடைய தலைவராக இருந்தார். அவர் எங்க படிக்கிறார்னா, இங்க இருக்கக்கூடிய உஸ்மானியா யூனிவர்சிட்டியில யூபியில படிக்கிறார், லாகூர்ல படிக்கிறார். லாகூரும் உஸ்மானியா யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்கள் அரசியல் போதிக்கின்ற பல்கலைக்கழகங்களாக இருக்கின்றன. அதில் படித்து விட்டு வந்த ஷேக் அப்துல்லா போன்ற இளைஞர்களுக்கு காஷ்மீரினுடைய சூழல் என்னவாக இருக்கிறது என்பதை கணிக்கிறார். ரொம்ப குறிப்பா கீழத்தஞ்சையினுடைய போராட்டம் நமக்கு தெரியும். கீழத்தஞ்சையில் இருக்கக்கூடிய நிலங்கள் யார் வசம் இருந்தன? ஒரு 15 பண்ணையார்கள்ட்ட தான் எல்லா நிலங்களும் இருந்துச்சு. ஒவ்வொரு பண்ணையாட்டையும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்துச்சு. அதில் வேலை செய்த எல்லோருமே விவசாய கூலிகளாக இருந்தார். கிட்டத்தட்ட காஷ்மீரினுடைய நிலைமை என்பது, காஷ்மீரினுடைய நிலங்கள் பெரும்பாலும் யார் வசம் இருந்தது என்றால், காஷ்மீரில் இருந்த பண்டிட்டுகள் வசம்தான் காஷ்மீரினுடைய நிலங்கள் பெரும்பாலும் இருந்தன. அப்ப அதில் வேலை செய்த கூலிகளாக யார் இருந்தார்கள் என்றால், அந்த மாநிலத்தில் பெரும்பாலான மக்கள் தொகையாக இருந்த இஸ்லாமிய மக்கள் தான் அந்த நிலத்தில் வேலை செய்யக்கூடிய கூலிகளாக இருந்தார்கள். காஷ்மீரினுடைய ஷால் என்பது நெப்போலியன் காலத்திலேயே புகழ்பெற்ற ஷால். நெப்போலியன் படையெடுத்து ஆப்கான் வரைக்கும் நெருங்கி வந்துட்டு திருப்பி போகும்போது காஷ்மீர் ஷாலை வாங்கிட்டு போயிருப்பாரு. இந்த காஷ்மீர் ஷால் ஐரோப்பா முழுக்க ஃபேமஸ் ஆயிருக்கு. அப்ப நெசவு என்பதும்
காஷ்மீரினுடைய மிக முக்கியமான தொழிலாக இருக்கிறது. ஒருபுறம் விவசாயிகள் சுரண்டப்படுகிறார்கள், ஒருபுறம் நெசவாளர்கள் சுரண்டப்படுகிறார்கள். நெசவாளர்களும் விவசாயிகளும் கொந்தளித்து இருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு தலைமை தேவைப்படுகிறது. ஒரு அரசியல் பயிற்றுவிப்பதற்கான ஒரு தேவை அன்றைக்கு உருவாகிறது. அதன் விளைவாக இன்றைக்கும் நீங்கள் காஷ்மீர் நகருக்கு, ஸ்ரீநகருக்கு போனால் ஹஷ்ரத்பால் தர்கா என்கின்ற ஒரு மசூதி இருக்கிறது. இந்த ஹஷ்ரத்பால் தர்கா என்பது நபிகள் நாயகத்துடைய ரோமம் பாதுகாக்கப்படுவதாக நம்பப்படுகின்ற ஒரு இடம். அது நகரத்தினுடைய தால் ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி. ஏறக்குறைய அன்றைக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த கூட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு உருவாகிறது அரசாங்க தரப்பிலிருந்து. அந்த கூட்டம் தான் பரிணமித்து ஒரு அரசியல் இயக்கமாக உருவாகிறது. அந்த அரசியல் இயக்கத்திற்காக ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டு நடத்தி, இந்த மாநாட்டின் முடிவாக, இந்த மாநாட்டில் கூடியவர்கள் கூடி உருவாக்கிய பெயர்தான், இஸ்லாமியர்களாக கூடி ஒரு மாநாடு நடத்தி ஒரு மாநாட்டை உருவாக்கியதனுடைய பெயர்தான் இஸ்லாமிய மாநாட்டு கட்சி என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. இந்த இஸ்லாமிய மாநாட்டு கட்சி தான் பின்னாளில் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தேசிய மாநாட்டு கட்சி என்கின்ற பெயர் இருக்குல்ல, இந்த பெயர் தொடங்கின இடம் விவசாயிகளும் தொழிலாளர்களும் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ஒரு மாநாடு கூட்டப்படுகிறது. அந்த மாநாட்டினுடைய விளைவாக உருவாக்கப்பட்டதான் அந்த கட்சி. இந்த கட்சி அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கட்சி பல்வேறு புதிய நடவடிக்கைகளை செய்யறாங்க. ரொம்ப குறிப்பாக அன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் அதில் மிகப்பெரிய பங்காற்றுச்சு. ரொம்ப குறிப்பா நீங்க சொல்லணும்னா, காஷ்மீருக்கு என்று நயா காஷ்மீர் என்கின்ற ஒரு புதிய செயல் திட்டத்தை உருவாக்குறாங்க. நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்க ஒரு அறிக்கை உருவாக்குறீங்கல்ல, கட்சி திட்டம்னு உருவாக்குறீங்கல்ல, அப்படி அந்த மாநாட்டு குழு கூடி நயா காஷ்மீர் என்கின்ற ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த திட்டத்தை உருவாக்கிய குழுவில் யாரெல்லாம் இருந்தார்கள்னா, அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருந்து வந்த அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த பிபிஎல் பேடி, அவருடைய மனைவியாக இருந்த ஃப்ரீடா, இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு இருந்த அஜய் கோஷ் போன்றவர்கள் பலரும் அன்றைக்கு அந்த அரசியல் செயல் திட்டத்திற்கு ஒரு வடிவத்தை உருவாக்குறார்கள். நயா காஷ்மீர்னா என்னன்னா, நயானா நியூ என்று பொருள். ஒரு புதிய காஷ்மீருக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறாங்க. இந்த செயல் திட்டத்தினுடைய முன் வடிவுல ஷேக் அப்துல்லா பேசிய விஷயம்தான் நீங்கள் காஷ்மீரை அவர்கள் என்னவாக உருவாக்க நினைத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு வார்த்தைகளாகப்படுது. நயா காஷ்மீருடைய அரசியல் செயல் திட்டத்தை முன்வைத்த ஷேக் அப்துல்லா சொல்கிறார், எதை இந்த அரசியல் திட்டத்தினுடைய அடிநாதம் என்னவாக இருக்கணும்னு அவர் சொல்றாருன்னா, அடிநாதம் ஒரு சோவியத் புரட்சி என்பது வெறும் விடுதலை அல்ல, அது ஒரு பொருளாதார விடுதலை கொண்டதாக இருந்தது. காஷ்மீருக்கு ஒரு விடுதலை வர வேண்டும் என்றால் அது ஒரு பொருளாதார விடுதலை கொண்ட ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நயா காஷ்மீர் திட்டம் என்பது அதை முன்வைத்து உருவாக்கப்பட்டதுதான் என்று முன்மொழிகிறார். அந்த திட்டத்தை எல்லாம் நீங்க நெட்ல போய் படிச்சா தெரியும். இப்படி பலருடைய போராட்டத்தின் விளைவாக நயா காஷ்மீர் அரசியல் திட்டம் என்பது இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. அந்த முன்வைக்கப்பட்ட காலத்திலேயே அதை யார் எதிர்த்தார்கள் என்று பார்த்தால், 40களிலேயே இந்திய அரசாங்கம்லாம் உருவாகல, பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, காஷ்மீர் தனி மாநிலம், தனி நாடாக இருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு போது, அருகில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மாகாணம் என்பது, காஷ்மீர் சமஸ்தானம் என்பது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் போயிடும் போலக்கு உடனடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை கண்காணிக்க வேண்டும். அப்படி தந்தி அனுப்பியவர்கள் யார் என்றால் RSS காரர்கள். பிரச்சனை என்னன்னா, காஷ்மீர் என்கின்ற மாநிலம் அன்றைக்கு என்னவாக இருந்தது பின்னாளில் அப்பாஸ் போன்ற எழுத்தாளர்கள் பதிவு செய்கின்ற போது, நாங்கள் ஒரு சோவியத்தினுடைய பரிசோதனை கூடமாக காஷ்மீரை நினைத்தோம். அன்றைக்கு இருந்த அந்த மாநாட்டு கட்சி உருவாக்கிய சதுக்கம் தான் இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீநகருக்கு போனால் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய சதுக்கத்தினுடைய பெயர் லால் சவுக் என்ற பெயர். லால் என்றால் சிகப்பு, சவுக் என்றால் சந்தை, சதுக்கம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு செஞ்சதுக்கத்தை போல காஷ்மீரிலே ஒரு செஞ்சதுக்கத்தை உருவாக்குவதற்காக
நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி உருவாக்கி மாநாடு நடத்திய இடம் தான் லால் சௌக். இப்படி ஒரு பரிசோதனை கூடமாக அதை எங்கைக்கு உருவாக்கி விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் விளைவாக RSS காரர்கள் தொடர்ச்சியாக தலையிடுகிறார்கள். அன்றைக்கு நீங்கள் பாகிஸ்தான் என்கின்ற பெயர் இருக்கிறது. பாகிஸ்தான் ஸ்பெல்லிங்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா இஸ்தான் என்பது நிலம், மீதி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் என்னது? பி என்பது பஞ்சாப் மாகாணத்தை குறிக்கக்கூடியது, ஏ என்பது ஆப்கான் பிராவின்ஸை குறிக்கக்கூடியது, ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொன்றை குறிக்கக்கூடியது. அது கே என்பது என்ன? கே என்பது அவர்கள் இயல்பாக நினைத்தார்கள் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய காஷ்மீர் நம்மோடு இணைந்து விடும். ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய காஷ்மீர் ஒரு கட்டத்துல இந்தியாவோடு இணையதுன்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஷேக் அப்துல்லா ஜின்னாவுக்கு ஒரு உரையாடல் நடக்குது. நீ நானும் பிறப்பால முஸ்லீம், ஆனா நீ போய் இந்தியாவோட இணையணுங்கிறிய அப்படின்னப்ப ஷேக் அப்துல்லா சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு காஷ்மீர் நம்மோடு இருப்பதற்கான அடிப்படை அடிநாதம் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, நீயும் நானும் பிறப்பால் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஆனால் நானும் நேருவும் தான் மதசார்பற்ற சிந்தனையால் ஜனநாயக சிந்தனையால் ஒன்றாக இருக்கிறோம். ஆகவேதான் காஷ்மீரை நாங்கள் இந்தியாவோடு நம்மோடு ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக சிந்தனையோடு இணைந்த காஷ்மீருக்கு நாம் கொடுத்த பரிசு தான் 370 சட்டப்பிரிவு என்பது. அதனால்தான் அது இணைகின்ற போது தேச ஒற்றுமையினுடைய அடையாளமாக பட்டேல் அதை முன்மொழிகிறார். இந்த சட்ட திருத்தம் உருவாக்கப்படுகின்ற போது பட்டேலும் ஷேக் அப்துல்லாவும் அமர்ந்து பேசினார்களே தவிர அது நிறைவேற்றப்பட்ட நேரத்தில் நேரு இந்தியாவில் இல்லை என்கின்ற உண்மையை கூட இன்றைக்கு யாரும் சொல்லுவதில்லை. முழுக்க முழுக்க அந்த சட்டம் என்பது அன்றைக்கு இருந்த அனைத்து இந்திய தலைவர்களாலும் போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு சட்டம், ஒரு முன்னுதாரணமாக முன்வைக்கப்பட்ட சட்டம். ஆனால் தொடர்ச்சியாக அன்றிலிருந்தே RSS அதை எதிர்த்து வந்தது. அதை எதிர்த்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அதிகாரத்துக்கு வந்தவுடன் மூர்க்கமாக அதை நீக்கி இருக்கிறார்கள். இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது குறித்து நான் சமீபத்தில் காஷ்மீருக்கு போனப்ப நிறைய பேர்ட்ட உரையாடினேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு டிரைவர், வண்டி ஓட்டிட்டு இருந்த என்னோட டிரைவர்கிட்ட கேட்கிறேன், 370 நீக்கினதுக்கு அப்புறம் நீ என்ன நினைக்கிறேன்? அவர் சொல்றாரு, அந்த வண்டியினுடைய நேம் போர்டு இருக்குல்ல, நேம் போர்டு என்னவா இருந்துச்சு, இன்னைக்கு என்னவா இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா, நீங்க யூனியன் டெரிட்டரியா மாறினதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றையும் அவங்க மாத்துறாங்க. லடாக்கு தனியா ஒன்று இருக்கு. இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. அங்க காவல்துறைக்கு இருந்த ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்டப்ப, இப்ப மாத்தினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை நாள் எங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, இனிமே எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பாரு. நுட்பமான இடம் அது. இந்த உணர்வுகளை எல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அவர்களோடு பேசுகின்ற போதுதான் தெரியும். காஷ்மீர் மக்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர்கள் ரொம்ப மென்மையான மனிதர்கள். இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அது அடிப்படைவாதம் கொண்ட இஸ்லாம் அல்ல. அங்க அடிப்படைவாதம் உருவாவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. காஷ்மீரினுடைய இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க சூஃபி மனநிலையால் ஆதிக்கம் பெற்ற ஒரு மாநிலம், ஒரு நாடு. நீங்க சூஃபி மனநிலையால் ஆதிக்கம் பெற்ற மாநிலம் என்பதற்கு நீங்க சலீம், மன்னராக இருந்த சலீம் காஷ்மீருக்கு போறாரு. இவங்களை அவரு எழுதுறாரு, இந்த மக்களை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன ரம்ஜானையும் கொண்டாடுறான், கிருஷ்ண ஜெயந்தியையும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கும் கூட காஷ்மீர் மக்கள் அப்படித்தான் இருக்கிறார். அங்கே நீங்கள் போனால் சங்கராச்சாரியாருக்கு ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு அவ்வளவு ராணுவ பாதுகாப்பு இருக்கிறது. ஏனென்றால் எங்கு அந்த மலையில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியாருடைய பீடம் தகர்க்கப்படுமோ. ஆனால் இந்த சங்கராச்சாரியார் மலைக்கு அழைத்து வருகின்ற அத்தனை ஆட்டோக்காரர்களும் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவ்வளவு பாதுகாப்பா கூட்டு வருவாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் தங்களை ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி என்று நினைத்துக் கொள்வதே இல்லை. ஊர்ல 4 ரவுடி இங்க இருக்க மாதிரி அங்க 4 ரவுடி இருக்கு. அதுக்காக ஒட்டுமொத்த காஷ்மீர்களையும் அப்படி நினைப்பது தவறு. 370 சட்டப்பிரிவு என்பது இந்திய ஆட்சியாளர்கள் விடுதலை நேரத்தில் இந்தியாவுடைய ஒற்றுமையினுடைய அடையாளமாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பிரிவு. அதை மீண்டும் காஷ்மீர் மக்களுக்கு நாம் கொடுப்பதுதான், அதை வழங்குவதுதான் அந்த மக்களோடு நாம் செய்து கொண்ட உடன்பாட்டிற்கு